அன்பின் பரலோக தகப்பனே, மரணத்தை மரணத்தினாலே ஜெயித்தவர், மரணத்தை ஜெயபலமாய் விழுங்கினவர். அப்பா அப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அந்த ஈன சிலுவை சுமந்த என் தகப்பன் அப்பா சோதரி எங்க பாடுகளை மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு, எங்க துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, எங்க அக்கிரமங்களையும் எங்க மீறுதல்களையும் மன்னித்தவர். உமது அன்புக்கு ஆண்டவரை ஈடு இந்த பூமியில எதுவுமே இல்லை ஆண்டவர். நீர் அன்பில் ஆச்சரியமானவர். அப்பா சோதரிக்கிற தகப்பனே, கல்வாரி சிலுவையில ஒரு நேச ஊற்று, அந்த நேச ஊற்று எங்க மேல பட்டதுனாலதான் ஆண்டவர் நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை இருக்கிறோம். அதற்காக நாங்க நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவர் அப்பா இந்த செய்தி கொடுக்க இந்த சிறு நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துற தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபக்கேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கத்த கல்வாரி சிலுவையிலே பேசிய 4வது வார்த்தை. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? நம் கல்வாரி சிலுவையில நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக நம்ம என்ன போறோம், ஏசாயா 53:3. அவரு அந்த கல்வாரி சிலுவையில அவர் தொங்கப்பட்ட அந்த நேரத்துல அவர் அசட்டட் பண்ணப்பட்டவரா இருந்திருக்கார். எல்லாராலும் நிர்கரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட, துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை அவரு சொல்றாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரு முகம், அது 2வது அதிகாரத்துல போட்டிருக்குங்க, நீங்க படிக்க தந்தா படிச்சுக்கலாம். 53:2. அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறாரு. அவர் அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. நமக்காக, நம்மளுடைய அக்கிரமத்தை மன்னிப்பதற்காக, நம்மளுடைய மீறுதல்களை அவர் என்ன பண்ணுவது, நீக்குவதற்காக அவர் எவ்வளவு பேரழகு உள்ளவர். உன்னத பாட்டுல நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு அவயங்களையும் அதை ரசிச்சு ரசிச்சு எவ்வளவு அழகா அந்த உன்னத பாட்டுல சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பேரழகு உள்ளவர், அவர் பூரண அழகு உள்ளவர். அவர் அழகுல ஒரு பழுதும் இல்லை. அவர் அழகில் மிக சிறந்தவர். அவர் அந்த அளவுக்கு இருந்த அவரு நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது எப்படி இருந்தார் அவரு? அழகு இல்ல, சௌந்தரியம் இல்ல, அவரை பார்க்கப்பட்ட ரூபம், விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அது மட்டும் இல்லாம இதயத்துல அதிகமான வேதனை, மனுஷர்களால் அசட்டை பண்ணப்பட்டு, மனுஷர்களாக புறக்கணிக்கப்பட்டு, துக்கம், வேதனை. ஏன்னா அங்க இகழறாங்க. அது முன்னாடி நீங்க அந்த வசனத்தெல்லாம் நம்ம அந்த மத்தேயுல படிக்கும் பொழுது, நீ தேவகுமார்னா இறங்கி வா அப்படிலாம் அவர் என்ன பண்றாங்க, ஏசுறாங்க. அந்த ஏசுறாங்க அந்த வார்த்தை, அந்த இதய எப்பவுமே 2 அடி அடிச்சா கூட நான் பண்ணிடுவோம். நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, 2 அடி அடிச்சா கூட நம்ம மறந்துடுவோன்னு. ஆனாலும் சொன்ன வார்த்தைகள்லாம் அவர் இதயத்துல எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அவர் நம்ம கூட மனுஷங்க யாருன்னா பேசிட்டா, ஐயோ இந்த காலத்துல அவங்க பேசிட்டாங்களே, இந்த வார்த்தை அவங்க பேசிட்டாங்களே, நம்ம மறந்துடுவோம். அவங்கள மன்னிச்சுட்டேங்க, நான் உங்களை மறந்துட்டேங்க, நீ சொன்ன வார்த்தைலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன பண்ணணும் மட்டும், நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் யார் ஃப்ரெண்டுங்க கிட்ட நம்ம பேசும்போது, இல்ல அந்த வார்த்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படி, அந்த வார்த்தை நம்மளாம் ஒரு 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 மனசை நோகக்கூடிய அந்த வார்த்தை யாரோ ஒருத்தவங்க சொன்னா கூட எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம அந்த வார்த்தை அந்த நேரம் டக்கு நம்ம ஞாபகம் அப்படி சொன்னாங்க அவங்க என்ன. ஆனா எத்தனை பேர் அந்த சிலுவையில ஏசப்பா தொங்கும் பொழுது ஏசுறாங்க. அந்த ஏசுற வார்த்தைகளையும் அவர் என்ன பண்றாரு, துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில அந்த முக ரூபம் நமக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அந்த கொடுமையும் வேதனையும் அவரு பிதாவானவராலேயே முடியாததான் அவர் என்ன பண்றாரு, அவரை தம் முகத்தை அப்பதான் தேவனே தேவனே ஏன். எவ்வளவு பெரிய வேதனை நிறைந்த ஒரு சூழல்ல அவர் என்ன பண்றாரு, அந்த வார்த்தைய அவர் சொல்றாரு. சங்கீதக்காரங்க நானோ சிறுமையும் துயரம் உள்ளவன், ஆனா உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு என்ன பண்ண சமீபமா இருக்கட்டும்பா, தூரமா இருக்க கூடாது சொல்றாரு அவர்.
அப்படின்னா அது நம்மளுடைய ரட்சிப்புக்காக தான் என்ன பண்ணிருக்காரு அவரு. இவ்வளவு பெரிய துக்கத்தையும் வேதனையும் அனுபவிச்சு கெத்செமனே தோட்டத்துல தன் வேர்வைத்துடைய ரத்த வேர்வையா அவர் வந்து சிந்திருக்கிறார். இவ்வளோ வேதனைகளும் அவர் நமக்காக வந்து என்ன பண்ணிருக்காரு அவரு அனுபவித்து கொண்டிருக்காரு. இந்த சங்கீதம் 69 கூட நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க சங்கீதம் 69, 18, 19, 20 வசனங்கள். நீர் என் ஆத்துமாவிடத்தில் வைந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். தேவரே என் நிந்தையை, என் வெக்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திரு. அவர் கல்வாரி சிலுவையில இதெல்லாம் அவர் அனுபவிச்சார். நிந்த, அவமானம், அடுத்து வெக்கம், இதெல்லாம் அவர் அனுபவிச்சுதான் நம்மளுடைய நிந்தையும் அவமானத்தையும் வெக்கத்தையும் அவரால் புரிஞ்சுக்க முடியும். அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மனுஷ ரூபத்துல வந்து அவர் என்ன பண்ணாரு, அவரு இப்படிப்பட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சதுனால நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய உபத்திரங்களையும் அவரால் புரிந்துக்க முடியும். இந்த உலகத்திலே வந்து நம்ம புரிந்து நமக்கு நன்மை செய்கிற ஒரே தெய்வம் இருப்பான், அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். வேற யாரையும் உறுதியா சொல்லவே முடியாது. நம்மளுடைய ரகசிய பாவங்கள் கூட அவருக்கு தெரியும், ஆனா மனுஷங்களுக்கு கூட தெரியாது. நம்ம ரகசியமா பேசுறது கூட அவருக்கு தெரியும், ஆனா நம்ம மனசுல யோசிக்கிறது கூட அவருக்கு தெரியும், ஆனா மனுஷங்களுக்கு தெரியாது. மனுஷன் என்ன பண்ணுவான், முகத்தை பார்த்து எடை போட்டுருவான், ஸ்டேட்டஸை பார்த்து எடை போடுவாங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். ஆனா அவரு வந்து என்ன பண்ண, இதயத்தை பார்த்துதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நமக்காக வந்து பேசுவாரு. இதயத்தை பாக்குற தெய்வம், நம்ம முகத்தை பாக்குற தெய்வம். நம்ம இதயத்தினுடைய நிந்தைகளும் அவமானங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நம்மளுடைய உபத்திரவங்களையும் அவர் அறிந்திருக்கிறவர். அந்த சங்கீதம் அந்த 69, 18 அவமானத்தை அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லோரும் எனக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்று காத்திருக்கிறேன், ஒருவரையும் காணோம். என் ஆகாரத்தை கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு இந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க எப்படிலாம் வந்து அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுக்கு செல்வம் அவர்களுக்கு வலியுமா இருக்கு. பாருங்க எவ்வளவு, பாருங்க அந்த அவர் பட்ட வேதனை. அவ்வளவு கல்வாரி சிலுவையில அவர் என்ன பண்ணுங்க, நிந்த அவமானம் கஷ்டம் எல்லாத்தையும் ஒருத்தவங்க கூட தேற்றுவார் அந்த இடத்துல யாருமே இல்லை, பேச ஒரு ஆறுதலா தனியா தொங்கிக் கொண்டிருக்கிறார். கூட 12 சீஷர்கள் எப்போதும் அவர் கூட இருந்தாங்க, எப்போது கூட இருந்தாங்க, சாப்பிடும் போது இருந்தாங்க, படுக்கும் போது இருந்தாங்க, எல்லா நேரத்திலயும் இருந்தாங்க. ஆனா உபத்திரம்னு இருக்கும் போது அந்த இடத்துல அவங்க இல்ல, இல்லாதது தனிமையும் அந்த நேரத்துல அவரை வந்து வாட்டுது. பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய வேதனைகளையும் அவர் புரிந்து கொள்வார். உபத்திரத்தை அவர் ஒரு காலமா இருப்பாமா எண்ணவே மாட்டாங்க. நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு உபத்திரப்படுறேன், என்னை பாக்குறது யாரும் இல்லை. நம்ம தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார், நம்ம நிந்தைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்ம துன்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும், அவரோடு கூட உறவாடுவதற்கு அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார், அவரோடு கூட நெருங்குவதற்கு அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். என் மக எப்போ என்கிட்ட பேசுவா, என் மக எப்போ என் கூட நெருக்கமா இருப்பா, நம்மளுடைய அன்புக்காக அவர் ஏங்குறார். நாமளும் நம்ம பண்ணணும், நம்ம அவரு கூப்பிட்ட வந்து இந்த காலங்கள்ல நம்ம நெருங்கி ஜீவிக்க நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். நம்ம ஒவ்வொருவரும் அவர் இருதயத்தினுடைய வாஞ்சியை நம்ம நிறைவேற்றவர்களா நம்ம வந்து இருக்கணும். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அப்படிப்பட்டவங்களா நம்மளும் வாழ்க்கையில வந்து வாழணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மையும் உத்தமமா நம்ம வாழ்வதற்கு நமக்காக ஒரு சிலுவை. தேவனே என் தேவனே ஏன் ஆத்துமா கலங்குகிறது, ஏன் திகழ்கிறாய், உனக்குள் ஏன் திகழ்கிறாய்? ரட்சிப்பும் முகத்துக்கும் தேவனுமானவரை இன்னும் துதிப்பேன். சங்கீதக்காரன் நம்ம கலங்கவே வேண்டியதில்லை. நம்மளுடைய நிந்தைகளை அவர் வந்து சுமந்துட்டாரு, நம்ம துக்கங்களை அவர் சுமந்தார், ஆனா நம்மளுடைய பாடுகளை அவர் சுமந்தார். நம்ம ஏன் கலங்கணும்?
நம்மளுக்கு ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உண்டு பண்ண ஆக்கனையே அவர் ஏற்றார் அவர் தோல்ல. நம்ம மகிழ்ந்திருக்கிறது தான் அவர் சந்தோஷப்படுறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் என் கூட இருக்கிறார் என்றது நம்ம உறுதியான அந்த விசுவாசத்தின் பூரணத்தை நம்ம வாழ்க்கையில எப்போதும் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.